ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நூல் எப்படி இந்த மிஷினில் த்ரெட் பண்ணி தைக்க ஆரம்பிக்கிறது பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது பாபின்னா என்ன, பாபின் கேஸ்னா என்ன, இதை எப்படி போட்டு நம்ம த்ரெட் பண்ணி மிஷின் தைக்க ஆரம்பிக்கலாம்ங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாபின் கேஸ். இப்போ இந்த பாபினில் வந்து த்ரெட்டை வந்து முதல்ல வைண்ட் பண்ணணும். ஏன்னா கீழே வந்து பாபின் நூல் இருந்தால் தான் நம்மளால் தைக்க முடியும். இப்போ முதல்ல பாபினை வந்து த்ரெட்டில் வைண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கையில் வைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த பாபின் வைண்டரில் மாட்டி விடுங்க, லாக் பண்ணுங்க. இப்போ ஃபுட்டை வந்து மிதிச்சுட்டு குத்த ஆரம்பிங்க. நூல் குத்த ஆரம்பிச்சிடும். வைண்ட் ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ் பண்ணுங்க. இப்போ எடுங்க. இதை எப்படி பாபினில் போட்டு உங்களுக்கு சரியான டென்ஷன் எப்படி இருக்கணும்னு காமிக்கிறேன். இந்த பாபின் கேஸ்க்குள்ளே போட்டிங்களா, முதல்ல நூலை கொஞ்சம் வெளியில் எடுத்துருங்க. பாபின் கேஸ்க்குள்ளே போடுங்க. நல்லா பாருங்கள், இந்த கட் வழியாக இப்படி எடுத்துகிட்டு வந்து மேலே விடணும். மேலே விட்டுட்டு அப்படியே சுற்றி தொங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நிற்கணும். அப்போனா இது கரெக்டான டென்ஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நூல் எப்படி த்ரெட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நூல் எடுங்க, ஸ்பூல் பின்னில் போட்டு இந்த ஓட்டை வழியாக எடுத்து டென்ஷன் டிஸ்கில் சுற்றி விடுங்க. அப்புறம் மேலே எடுத்துகிட்டு வந்து இந்த லிவர் இதில் ஓட்டையில் விடுங்க. அப்புறம் த்ரெட் கைட்ஸ் வழியாக எல்லா நூலெல்லாம் கீழே எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து ஊசியில் விட்டு எடுங்க. இப்போ இது நம்ம மேல் நூல் பொறுத்தாச்சு. இப்போ கீழ் நூல் பொறுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பாபின் கேஸில் போட்டோம்ல, இதை எடுத்து பாருங்க, உள்ளே வந்து விட்டு இந்த கம்பில் மாட்டணும். மாட்டிட்டு டக்குன்னு இந்த சத்தம் வரணும். அப்போ தான் சரியாக விட்டுருக்குன்னு அர்த்தம். க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஊசியை வந்து கீழே விட்டு மேலே நூலை எடுத்துகிட்டு வாங்க. இதோ பாபின் நூல் வந்துடுச்சு. இந்த பாபின் நூல் இல்லைன்னா தைக்க முடியாது. மேலே ஒரு நூல், கீழே ஒரு நூல். இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நான் ஒரு லைன் தைச்சு வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம், ரெண்டாவது லைன் தைச்சு பார்ப்போம். பின்னாடி அந்த ஃபுட் லிவரை எடுத்துட்டு கட் பண்ணி பாருங்க. இது ஸ்டிச்சஸ் எல்லாம் சரியாக வந்திருக்கான்னு பார்க்கணும். பின்பக்கம் ஸ்டிச்சஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ்ட்ரா நூல் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் தைச்சதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ் சரியாக வருது. நேராக நீங்கள் துணியை கொடுக்கணும். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், துணியை கொடுக்கும்போது துணியை வந்து வச்சுட்டு பின்னாடி வந்து ஃபுட் லிவர் இருக்கும், அந்த வந்து ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து லாக் பண்ணிடணும். இல்லைன்னா தைக்க முடியாது. அப்புறம் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த லிவரை வந்து லிஃப்ட் அப் பண்ணணும், தூக்கி விடணும். அப்போ தான் துணியை எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து த்ரெட்டை வந்து எப்படி பொறுத்து
தைக்கிறதுன்னு காமிச்சிட்டேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் வந்து எந்த மாதிரியெல்லாம் தைக்கலாம், அப்புறம் பட்டன்ஸ் எல்லாம் எப்படி தைக்கலாங்கிற வீடியோ உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.